ஸ்பீச் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது அவர் சிஎம்மா இருந்து பேசவே இல்லை, இன்னும் ஏதோ பிரச்சார மோட்லேயே தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த விஷயமும் இல்லை, எல்லாமே அவங்க மேலே வைக்கிற குற்றங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லையோ, அதை ஏற்றுக்கிட்டு திரும்ப அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எதையுமே அவங்க கொண்டு போகல. அவங்க அதை அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பதில் தான் கொடுக்குறாங்க. எது விமர்சனம் வச்சாலும் அதுக்கான பதிலை தான் அங்கே வந்து ஒரு பேச்சில் இப்போ கோட் ஷூட் தான் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பதில் சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த இடத்துல வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, மோடி அவர்களை சந்திச்சிருக்கோம், இதை பற்றி பேசியிருக்கோம், அணை விவகாரம் என்னாச்சு, கர்நாடகாவில் என்ன பண்ண போறாங்க, இதை பற்றியெல்லாம் தான் ஒரு முதலமைச்சர் பேசணும் அப்படின்னு தானே எதிர்பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் பேசாமல் திரும்பவும் திமுகவை எதிர்க்கிறதையே பிரதானமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு முதலமைச்சருக்கு பண்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். அவரே ஸ்டாலினே குளத்தூர்ல தோற்று போய் கூப்பிட போய் உட்காந்துருக்காரு. அவரை கொண்டு போயிட்டு வா 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 சண்டைக்கிட்டேன், நான் ஏன்டா வரணும் சண்டைக்கு, நான் தான் தோற்று போய் வீட்டில் உட்காந்துருக்கேனே, என் பையனை கூப்பிட்டாலாவது பிரச்சனை கிடையாது, என் பையனை கூப்பிட்டு நான் சண்டைக்குன்னா இவர் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு.